ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 7வது நூல், அதாவது 7வது பாட்டு. பாட்டு என்னென்னு பார்த்துருவோம். மழையென வரும் துன்பம் பனியென நீங்க. உங்களுக்கு பெரிய பெரிய துன்பம் வந்தாலும் அது பனி போல் விலகி போயிடும். இந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா பாட்டு என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. அதாவது தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவனும் பிறை நிலாவ சூடிய சிவபெருமானும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும், அதாவது கடலில் ஆதிசேஷன் இவர் நம்ம பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பார்ல, படுத்த ஆனந்த சேன கோலத்தில் அந்த திருமாலும் அவங்க மூன்று தெய்வங்களும் வணங்கும் செந்தூரம், அதாவது அந்த வடிவுக்கரசின்னு சொல்லுவாங்கள்ல, அழகு பொருந்திய முகத்தை குங்குமம் வச்சு, நெத்தியில் குங்குமம் வச்சு அழகிய லட்சுமி கடாட்சியத்தோடு இருக்கிற சுந்தரியே. தயிரை கடைவாங்கள மத்து, அது சுழல்ற மாதிரி பிறவி கடலில் நான் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நிலையிலையும் உன்னோட அடியை பிடிவிடாமல் உன்னை தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். என்னைய எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை நீ காத்தருள்வாக. இதுதான் இந்த பாட்டோட முழு பொருள். இந்த பாட்டை முழு நம்பிக்கையோட தைரியமாக படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மழையென வரும் துன்பமும் பனியும் போல் நீங்கிரும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் துன்பம் எல்லாம் விலகிரும். நம்பிக்கையோடு படிங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸை, அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.